ஃபைனலி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த யமஹாவோட ஆர்ட் வந்து புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா 2,30,000 ருபீஸ்க்கு வந்து இது லான்ச் ஆயிருக்கு. மொத்தம் 3 வேரியன்ட்ல கிடைக்குது. இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்றத வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்டோட டிசைன், ஃப்ரண்ட் ஃபேஸியாவே பார்த்தீங்க அப்படின்னா லைட்டா வந்து R15 வந்து ரிசம்பிள் பண்ணி கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு எல்இடி ப்ரொஜெக்டர் செட்டப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன ஒரு மைனூட்டான ஒரு டிஎல்ஸ் வந்து நம்ம கிடைக்குது. ஒரு சாஃப்டான ஒரு வைசர் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேஸியை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஜின் அப்படின்னு சொல்ல முடியும். 204cc லிக்விட் கூல் சிங்கிள் சிலிண்டர்ல டிஓசி செட்டப்ல வந்து நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பவர் ஃபிகர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 26.5 PS பவர், 19.1 Nm டார்க் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா ஆர்சிக்கு போட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். இதுல முக்கியமா வந்து சாசியை வந்து புது சாசி வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. கம்பேரிட்டிவ் நீங்க சாசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா R5 கம்பேர் பண்ணும்போது 2.8 kg வந்து கம்மியா இருக்கு. ஒரு லைட்டரான ஒரு வெயிட்ல வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. 149 kg வந்து கிடைக்குது. கண்டிப்பா வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வேற லெவலா இருக்கும். 5 TFT டிஸ்பிளே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டியுமே உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். மோட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெயின், ஸ்ட்ரீட், ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி மொத்தம் 3 மோட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். டாப் அண்ட் போறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ்மே கிடைக்குது. அடுத்து இதுல நீங்க பிட் வேரியன்ட்ல இருந்து டாப் வேரியன்ட் வரைக்கும் வந்தீங்க அப்படின்னா பை டைரக்ஷனல் குயிக் ஷிஃப்ட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸ்லிப்பர் கிளட்ச் வந்து பேக் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். டியூவல் சேனல் ஏபிஎஸ்மே உங்களுக்கு கிடைக்குது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தந்திரி மோட்டரை ஃபாலோ பண்ணுங்க.